நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம மல்லிக்கு என்னடா இது சோதனை, என்னடா இது வேதனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிற மாதிரி நிறைய விஷயங்கள், நடக்கக்கூடாத விஷயங்கள் எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. சரி நடந்துச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம விஜய் இத்தனை நாளா நம்ம மல்லியை வீட்டை விட்டு துரத்தாம அந்த வீட்டிலே வச்சுன்னு இருந்தது, தான் அளவு கடந்த பாசம் வச்சுன்னு இருக்குன்னு சொன்னது எல்லாமே ஒரு பக்கம் காத்துல பறந்த காத்தா போச்சுங்க. என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஆமாங்க, நம்ம விஜய் சுயநலம் பிடிச்சவர். அவரோட சுயநலத்துக்காக தான் நம்ம மல்லி அந்த வீட்டுல இத்தனை நாள் கரெக்டா நம்ம வெண்பாவுக்கு கேஸ் சாதகமா வந்து இந்த வீட்டுல வச்சுக்கிறதுக்கு ஒரே காரணம் இதுதாங்க. என்னடா சொல்ற, இது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 100க்கு 100 உண்மைங்க. என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா அதுக்கப்புறம் ஒரு 2 days கழிச்சு நோட்டீஸ் வந்திருக்கு. இந்த மாதிரி வெண்பா வந்து அடிக்கடி இருப்பாளா இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு செக் பண்ணுவோம். கரெக்டாக நம்ம நிஷா இருக்காங்களா, அவங்க வந்து ஹைகோர்ட்டில் போயிட்டு திருப்பியும் வாதாடுறதுக்கு ஒரு சான்ஸ் கேட்டிருக்காங்க, அப்பீல் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்ததும் செம கோவம் இருந்தது நம்ம விஜய்க்கு. சரி ஓகே, இதை வெளியவும் சொல்ல முடியாது, அதனால மல்லி இங்கே இருக்கட்டும்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாரு. ஆடா பாவீங்களா டேய், ஆனா எப்படா டே விஜயே இந்த மாதிரி சுயநலமாகிறடா, நீ எல்லாம் மனுஷனடா. இப்ப பாத்தீங்களா, அதை வந்து அவங்க சொல்றாரு, அதை கூட நம்ம மல்லி கிட்ட சொல்லல, அதை வந்து நம்ம ராஜேஸ்வரி கிட்ட சொல்றாரு. அப்படின்னா நம்ம இத்தனை நாள் மல்லி இருந்து நம்ம மேல உயிரே வச்சுன்னு இருக்காரு, நம்ம மேல பாசம் வச்சுன்னு இருக்காருன்னு சொல்லிட்டு மூட நம்பிக்கையா நம்பின்னு இருக்காங்களே, இதெல்லாம் தப்பு இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். இனிமையாவது நம்ம விஜய் திருந்து வர, ஏன்டா இந்த மாதிரி பண்ண, உண்மையை சொல்லி இந்த மாதிரி தான் நீ இருந்தால் தான் நான் என் பொண்ணை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லி இந்த வீட்டில் வச்சுன்னு இருக்காங்கல்ல, அதை விட்டு தேவையில்லாத நம்ம மல்லி மனசில் ஒரு கனவை வளர்க்க வச்சு அவங்கள அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி இவரோட தேவை முடிஞ்சதும் முடிக்கடிக்கிற போது நம்ம மல்லி எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அந்த கஷ்டத்தை பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் ரொம்பவே வெக்ஸ் ஆயிருங்க. என்னடா இந்த மாதிரியெல்லாம் இருப்பாங்களா மனுஷங்க அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் பண்ணுறது ரொம்பவே மோசங்க. ஆனால் நம்ம மல்லிக்கு இப்போ ஒரு அவசரமான ஒரு அர்ஜென்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தியா, அவங்க அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுது, அதுக்கு வந்து 5 லட்சம் அவசரமாக தேவைப்படுது. அந்த காசை எங்கள் மல்லி எங்கேயாலும் புரட்ட முடியாது. அவங்க அண்ணி ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. இதை வந்து ராஜேஸ்வரி ரஞ்சிதம் இவங்க கிட்ட சொல்கிறாங்க. அவங்க இருந்து இங்கேருந்து எந்த யூஸ் இல்லை, போய் எங்கேயான பிச்சை எப்படியான புரட்டி ரெடி பண்ணு, அதை விட்டுட்டு இங்கே வந்து நின்று ஐயோ காசு இல்லை அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணாத அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்தபடி பேசுகிறாங்க. உடனே நம்ம வெண்பா இருந்தேன், அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே டாடாக்கு ஃபோன் பண்ணலாம், ஃபோனை பிடிங்கிறாங்க. இங்கப்பா எங்கேயான போய் காசு ரெடி பண்ண, சும்மா விஜய்க்கு ஃபோன் பண்ணுறான், அவனுக்கு பண்ணுறான், இவனுக்கு பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறாங்க. உடனே நம்ம மல்லி இருந்து விஜய் கிட்ட தான் கேட்டால் அவ்வளோ வேறு வெளியே இல்லைன்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் நேராக போகலான்னு வெளியே போகிறாரு. திடீர்னு காரில் வந்து குறுக்க இந்த கௌசிக் வந்தா அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் வந்து இறங்குறாரு. விஜய் கிட்ட போய் கேட்குறாங்க. விஜய் இருந்து பொறு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே அந்த இடத்துக்கு ராஜேஸ்வரி வந்துடுறாங்க. டே இப்பயும் ஏதோ கதை கட்டுறாடா, அவங்க கிட்ட காசை கறக்கிறதுக்கு, அவளுக்கு எது கேட்டாலும் ஹெல்ப் பண்ணாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரியும் மல்லியும் சொல்கிறான். நம்ம ரஞ்சிதமும் பேசுகிறாங்க. இதை கேட்டால் நம்ம விஜயேந்திரன் கொஞ்ச நேரம் சைலண்டாக இருக்கான்னு சொல்லிட்டு எந்த ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க நடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டு அங்கே ட்ரீட்மெண்ட் எவ்வளோ ஆகுது அது மொத்தத்தையும் பே பண்ணிவிட்டு நம்ம விஜயேந்திரன் நலம் விசாரிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிளம்பலைங்க. தான் பொண்ணுக்காக இவன் வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்படுறா, நாம அவங்க அண்ணனுக்காக கொஞ்சம் கூட எஃபெக்ட் பண்ணல, நீ மல்லி வீட்டுக்கு போ, வெண்பா கூட்டினு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நைட் ஃபுல்லாக கண் முழிச்சு அங்கேயே இருந்து பார்த்துருக்காரு. இதை பார்த்து நம்ம மல்லிக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. இருந்தாலும் இது வந்து நாம அவங்க பொண்ணை பார்த்து அதுவும் வெண்பாவை பார்த்துட்டு சுந்தர் பார்க்குறாரு அப்படின்ற ஒரு உறுத்தல் நம்ம மல்லி மனசில் இருந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா அவர் பண்ணதும் அந்த மாதிரி தாங்க இருக்குது, அவர் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் அந்த மாதிரி தான் இருக்குது. அதனால் இந்த இடத்துல வேறு எதுவும் நம்ம சொல்ல முடியாது. சரி நடந்துச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம், இந்த பிரச்சனைகள் இப்படியே ஒரு பக்கம் ஓடினே இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிரச்சனைகள்ன்றது எப்போ முடியும் எப்போ ஆரம்பிக்கும்னு சொல்லிட்டு சொல்ல முடியாதுங்க. எப்போ வேணாலும் முடியலாம், எப்போ வேணாலும் ஆரம்பிக்கலாம். வாழ்க்கைன்றது ஒரு வட்டம், அந்த வட்டத்தில் நம்ம எங்கே இருக்கோம் என்ன பண்ணுறோம் அதெல்லாம் முக்கியம் இல்லை, எப்படி அதுலேருந்து மீண்டு வரோம், எப்படி ஜெயிச்சு வரோம், அதுதான் அங்கே மிகப்பெரிய ஒரு கான்செப்டாக இருக்குது. நம்ம மல்லி கதறி அழுதுன்னு ஓடுறாங்க ஒரு பக்கம், ஐயோ எனக்கு யாரும் உதவி செய்யுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயத்தில் நம்ம வெண்பா பின்னாடி அம்மா நானும் வரேன்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. இதை பார்த்தா ராஜேஸ்வரி ரஞ்சித்துக்கும் ஒரே சந்தோஷம். அவங்க ஆனந்தத்தை பார்க்கணுமே மூஞ்சில் அப்படியே சும்மா மகிழ்ச்சி அந்த அளவுக்கு மகிழ்ச்சி. நம்ம மல்லி கஷ்டப்படுறத பார்த்தா அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கடா. ஒருத்தர் கஷ்டப்படுறத பார்த்து சந்தோஷப்படுறதால என்ன கிடைக்க போகுது சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் இவங்க 2 பேரும் அந்த மாதிரி சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் கேடுகட்ட எண்ணத்துக்காகவே இவங்க வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் நிறைய துன்பங்கள் எல்லாம் பார்க்க போறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு புரிய வரும், ஐயோ என்னடா நம்ம இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டுமே, ஒருத்தர் மேலே அபாண்டமாக பண்ணி போட்டோம்ல, இப்படி எல்லாம் தப்பு பண்ணுறது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட போகிறாங்க. அந்த கஷ்டப்பட்டால் மட்டும்தான் அவங்களோட அந்த வலி புரியுங்க. சரி இந்த மாதிரி அந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனை போயின்னு இருக்கா. மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயங்களால் நடக்காமே போகலாம்.
அதுக்கு இன்னும் நிறைய ட்விஸ்டெல்லாம் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் வெண்பா இருக்காங்களா, அவங்க வந்து நிறைய விஷயமெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம வெண்பா குட்டி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனை போயின்னு இருக்குங்க. சரி, எல்லாத்தையும் ஒரு பக்கம் பார்த்து நாம தான் சமாளிச்சு ஆகணும், வேற வழியே இல்லை. அந்த மாதிரி தான் இப்போதைக்கு சூழ்நிலை போயின்னு இருக்கு. சரி, பார்ப்போம் இன்னும் என்னென்ன பிரச்சனைலாம் வரப்போகுது, என்னென்னலாம் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக. டாடா, பை பை, see you.